குமரபாளையத்தில் அருள்மிகு ஸ்ரீ வேலாயுத சுவாமி கோயில் வட்டமலைக்கு தான் வந்திருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதிங்க. நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட நல்ல பக்தியோடு வந்து கோயிலுக்கு சாமி கொண்டு வந்திருந்தாங்க. காலையில் 9 மணி அளவு நம்ம அந்த கோயில் ரீச் பண்ணியிருந்தோம். 9 மணிக்கு நல்ல கூட்டங்க. கோயிலில் பார்த்தீங்கன்னா அலங்காரங்கள் மற்றபடி ஏற்பாடுகள்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. வெயில் அடிக்காமல் இருக்க கோயில் ஃபுல்லாகவே பந்தல் போட்டிருந்தாங்க. நாம் முருகனுக்கு அரோகரை சொல்லிட்டு ஒரு 5 லைன் கியூ போச்சுங்க. அந்த கியூவில் போய் சாமி தரிசனம் பண்ணியாச்சு. முருகனுக்கு பார்த்தீங்கன்னா காவடி அப்புறம் இதில் கொண்டு வந்து எல்லாமே மேலே வச்சுருந்தாங்க. முருகனுக்கு நேர்ந்து விட்ட சேவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க. அதை மாலை 6 மணிக்கு மேலே ஏலம் விடுவாங்க. நாம் கியூன்னு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அன்னதானம் சாப்பிட வந்திருந்தாங்க. அன்னதானம் சாப்பிட்றதுக்கு நல்ல கூட்டங்க. சாம்பார், சாப்பாடு, ரசம் போட்டு சூப்பராக இருந்தாங்க. காலையில் இருந்து மாலை வரைக்குமே அன்னதானம் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நல்ல பிரம்மாண்டமான முறையில் அன்னதானம் நடந்துட்டு இருந்தாங்க. நாமளும் அன்னதானம் வாங்கி அன்னதானம் சாப்பிட்டாச்சுங்க. அன்னதானம் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட் நிறைய பேர் வேலண்டரிஸாக வந்திருந்தாங்க. நல்லா சூப்பராகவே சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க சாப்பாடெல்லாம். நம்மளும் அன்னதானம் வாங்கி சாப்பிட்டு முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு முருகனுக்கு அரோகரை சொல்லிவிட்டு நம்ம வட்டமலை முருகர் கோயிலுக்கு தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. பங்குனி உத்திரத்து அன்னைக்கு முருகர் கோயிலை சூப்பராக தரிசனம் பண்ணியிருந்தோம். இங்கிருந்து பார்க்கும்போது ஊராட்சி கோட்டை மலை, அந்த வேதகிரி மலையும் நல்லா சூப்பராகவே தெரிஞ்சது. அந்த மலையும் பார்த்தாச்சு. நிறைய மக்கள் வந்து தீபம் ஏற்றிட்டு இருந்தாங்க. அப்புறம்